ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு செப்டம்பர் 25. நீ நான் காதல் சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஆகாஷ் அப்புறமா அனு அப்படி இவங்க 3 பேருமா சேர்ந்து மாறு வேஷத்துல வந்து அந்த விவேக்கோட ஆஃபீஸ்க்கு போறாங்க. அங்க போயிட்டு இந்த மாதிரி ட்ரக் டீலிங் பண்ணணும் அத பத்தி பேசுறாங்க. அப்ப அவர் வந்து நல்லா அழகா சொல்லிட்டே இருக்கிறாரு. இந்த மாதிரி நான் தான் வந்து ராகவோட கம்பெனில அந்த பட்ஸ்ல வந்து நான் தான் எல்லாமே வைக்க சொன்னேன். அந்த பேர்ல்ல வந்து அந்த இத நான் தான் வைக்க எல்லாமே ரெடி பண்ணேன். என்ன நான் மட்டும் இல்ல, இனிமே யாருமே இந்த ட்ரிக்க வந்து அடுத்து யூஸ் பண்ண மாட்டாங்க. வேற எதனாச்சும் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னோனே, சரி நம்ம டீலிங் பத்தி பேசலாம். அதுக்கு முன்னாடி நீங்க வச்சிருக்கிற கேமராவெல்லாம் ஆஃப் பண்றீங்களா? ஆகாஷ் நீங்க வந்து ஷேட்ல வச்சிருக்கத ஆஃப் பண்ணுங்க. நீங்க வந்து கிளாஸ்ல வச்சிருக்கத ஆஃப் பண்ணுங்கன்னோனே, எல்லாரும் அப்படி பார்க்குறாங்க. இந்த ரூம் ஃபுல்லா கேமரா டிடெக்டர் எல்லாமே இருக்குது. நீங்க யாருன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாரி விவேக் ரொம்ப கூலா சொன்னோனே, இப்ப அபி வந்து சட்டைய பிடிச்சிடுறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தா ஒண்ணுமே செய்யாத என் புருஷன வந்து இந்த மாரி நீ உள்ள தூக்கி வச்சிருக்க. உனக்கும் அவருக்கும் பகையா இருந்தா, இவ்வளோ ஒரு கேவலமான கேஸ்லயே அவர வந்து மாட்டி விடுவேன் அப்படின்னோனே, இப்ப அனு வந்து அபிகிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இவங்கிட்டலாம் பேசி பிரயோஜனமே இல்ல வான்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. இப்ப விவேக் என்ன நினைக்கிறாருன்னா, உனக்கு மட்டும் எப்படிடா எல்லாமே பெஸ்ட்டா கிடைக்குது அப்படின்னு. இங்க என்ன ஆகுதுன்னா, அபி வீட்ல போய் ரொம்ப அழுதுட்டே இருக்கிறாங்க. இந்த மாரி ராகவ் வந்து இந்த மாரி மாட்டிட்டாரே, நான் தானக்கா இதுக்கு எல்லாமே காரணம் அப்படிங்கிற மாரி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அதுவும் இல்லாம இவங்க வந்து மித்ரன ட்ராக் பண்ணத பத்தி இவங்க 3 பேருமா பேசிட்டு இருக்காங்க. ஆகாஷ், அனு, அபி 3 பேரும். அத வந்து இங்க வெளியில நின்னு கிருஷ்ணா கேட்கிறாரு. கேட்டுட்டு விவேக்குக்கு கால் பண்ணி, இந்த மாரி அவங்க அவன ட்ராப் பண்ணது நீ ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல அப்படின்னு கேட்கும்போது, அவைங்க என்னையே தான் வந்து ட்ராப் பண்ணாங்க அப்படின்னு அதையும் கிருஷ்ணா கிட்ட வந்து சொல்றாங்க. காலையில என்ன ஆகுதுன்னா, பாட்டி, ஃபேமிலியா எல்லாருமா போயி ஆகாஷ பார்க்க போகும்போது யாரையுமே உள்ள விட மாட்டேங்கிறாங்க. கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுவாங்களாம். அதுக்கப்புறம் தான் எதுவும் செய்ய முடியும்னு சொல்லிட்டாங்கன்னோனே, இப்ப அபி நான் போய் அவர பார்த்தே தீரணும்னு சொல்லிட்டு வேகமா உள்ள ஓடுறாங்க. போய் அங்க இருந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட கெஞ்சி போயி ராகவ போய் பார்க்குறாங்க. அவன் வந்து இந்த மாரி சொன்னான். ஆனா என்கிட்ட எந்த ஆதாரமே இல்லன்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சுடுறாங்க. இப்ப ராகவ் என்ன சொல்றாருன்னா, நம்ம கிட்ட ஆதாரம் இல்லாதது தான் அவனோட ப்ளஸ்ஸே. விடு நாளைக்கு கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணட்டும். அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். நீ ஏன் தேவையில்லாம இது பண்ற? வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்றாரு. ஆனா அபி வந்து உங்கள நான் எப்படியும் வெளியில எடுக்காம விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு வேகமா போயி ஒரு போர்ட எடுத்துட்டு வந்து உட்காந்து, இந்த மாரி அவர வந்து வெளியில விடுங்க. நான் தான் தப்பு பண்ணேன். என்ன அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அங்க இருந்தவங்கலாம், இந்த பொண்ணு எவ்வளோ திமிரா சொல்றா பாரு. நான் தான் பண்ணுனேன்னு சொல்லிட்டு. எந்த மாரி கேஸ்ல இப்படி பேசிட்டு இருக்கா பாருன்னோனே, எல்லாருமா அபிய வந்து என்ன அபி பண்ற? எந்தி எந்திங்கிறாங்க. ஆனா அபி கேட்கவே மாட்டேங்கிறாங்க. அப்புறமா அங்க இருந்தவங்கலாம் தூக்கி கல்லெல்லாம் தூக்கி எறிய ஆரம்பிக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்னன்னா, ராகவ் வந்து அபிகிட்ட சொல்றாரு. "நீ மொத இருக்கிறவங்களெல்லாம் கூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பு" அப்படின்னு சொல்றாரு. ஆனா அபி கேட்க மாட்டேங்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்